பைபிள் பேசுகிற பெரிய சத்தியத்தில் ரொம்ப முக்கியமான அதிகமான வேத வசனங்கள் பயன்படுத்தி ஒரு சத்தியத்தை உறுதியிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்னா அந்த சத்தியம் என்னன்னா, உங்கள் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்கிற சத்தியம் தான். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம், ஆதியாகமத்திலிருந்து இப்படி பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் வேர்ட்ஸ். உங்களுடைய வாய் என்பது, உங்கள் நாவு என்பது, நீங்கள் பிரயோகிக்கும் வார்த்தை என்பது உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு சுக்கான் மாதிரிங்க. சுக்கான்னா என்ன? ஸ்டீரிங். இப்போ உங்கள் வாழ்க்கை கரெக்டாக இல்லை, எப்படி திருப்புறது? நீங்கள் பிடிக்காத ஊரில் இப்போ வாழ்கிறீங்க, இப்போ பிடிச்ச ஊருக்கு எப்படி போகிறது? வண்டியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸ்டீரிங்கை வச்சு திருப்புவீங்க. ராங் ரூட்டில் போனதுன்னா திருப்பி எடுத்து திருப்புவீங்க. இப்போ வாழ்க்கை தப்பாக போகுது, வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருக்குது, எப்படி திருப்புறது? உங்களுடைய வார்த்தை தான். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுறது மூலம் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் ரீரூட்டிங் வருது பாருங்க, ரீரூட்டிங். திருப்புறீங்க. ரொம்ப நாளாக தரித்திரத்தை, பலவீனத்தை, வியாதியை இதே பேசி 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 கடைசியில் சொல்லுவாங்கன்னா சொன்ன மாதிரி நடந்துட்டலாம் அப்படிம்பாங்க. ஆமாம், சொன்னால் நடந்துடும்ல. இதில் வேற பெருமை. பார்த்தீங்களா பிரதர், நான் சொல்லிட்டே இருந்தேன், பார்த்தீங்களா பிரதர், நடந்துட்டலாம் பிரதர். ஆமாம், சொன்னால் நடந்துடும்ல பிரதர். நீங்கள் எடுத்து இன்னைக்கு சொல்லுங்க, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க. கோடி கோடியா என் கரங்களை நான் சம்பாதிப்பேன், என் கை வாரி இறைக்கும் சொல்லுங்க. அந்த உலகத்துக்குள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் போகும்.